எடுத்தோடனே ஹீரோயினாலும் ஆயிடல. ஒரு சின்ன ரோல் பண்ணுறாங்க, மாடலிங்லேயே சின்ன சின்ன மாடலிங் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் பட வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் த்ரிஷாவை பார்க்குறப்ப நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. த்ரிஷா இல்லை, ஒரு ஏஜ் ஃபேக்டரு, ரெண்டாவது அவங்க சூஸ் பண்ணுற ஸ்டோரிஸ், அப்புறம் அவங்க நடிகைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு போர் அடிச்சு. த்ரிஷா வந்து 3 தடவை ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. நீ அவங்க இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுவாங்கன்னு ஒரு ஆரம்பத்தில். சினிமா டுடே யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோட இருந்திருக்கிற பத்திரிகையாளர் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சினிமாவில் நிறைய ஆக்டர்ஸ் வந்து போயிருக்காங்க. ஆனால் அதிகமாக பேசப்பட்ட ஒருத்தங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள். ஏன்னா 90s காலகட்டத்திலேருந்து இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வரைக்குமே த்ரிஷா அவர்களை ரொம்ப பிடிக்கும். யார் இந்த த்ரிஷா? இந்த த்ரிஷா தமிழ் திரையுலக பயணத்தை எங்கே தொடங்கினாங்க? த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் த்ரிஷா சென்னையில், தமிழ்நாட்டில் ஒரு பிராமின் ஃபேமிலியில், ஆத்தரைஸ்டு பிராமின் ஃபேமிலியில் பிறந்த பொண்ணு. இத்ராஜ் காலேஜில் படித்த ஒரு கேர்ள், பக்கா சென்னை பொண்ணு. இந்த படிக்கிற காலங்களில் அந்த மாடலிங் அந்த மாதிரி ஆசை வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆசையில் மாடலிங் போய் அட்டன் பண்ணாங்க. அதுக்கு பிறகு மிஸ் சென்னையாக செலக்ட் ஆனாங்க. சின்ன சின்ன ஆட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பட வாய்ப்புகள் கிடந்தது. பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் வந்தாங்க. அதாவது எடுத்தோடனே ஹீரோயினாலும் ஆயிடல. ஒரு சின்ன ரோல் பண்ணுறாங்க, மாடலிங்லேயே சின்ன சின்ன மாடலிங் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் பட வாய்ப்புகள் கிடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக போராடி தான் ஒரு முன்னேறி வந்தாங்க. ஆரம்பத்தில் த்ரிஷாவை பார்க்குறப்ப நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. த்ரிஷா மாதிரி ஆம்பளை மாதிரி இருக்காங்க, இவங்க இந்த இதெல்லாம் ஹீரோயினா அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் வந்துச்சு. அப்புறம் ஜோடி, 12 இந்த மாதிரி படங்களில் சின்ன சின்ன ஹீரோயின் ஃப்ரெண்டு அந்த மாதிரியான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு தான் அவங்க பட வாய்ப்புகள் பெருசாக அவங்களுக்கு சொல்லப்பட்ட படம் அப்படின்னா சாமி தான் அவங்களுக்கு பெருசாக பேசப்பட்ட படம். அது தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. இடையில் திருமணம், நிச்சயதார்த்தம், அது ட்ராப் ஆனது, அப்புறம் ஒரு சின்ன பிரேக், அதுக்கு பிறகு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து அப்படி நீ போயிட்டாங்க. தமிழ் மட்டும் கிடையாது, தெலுங்குலேயும் அவங்களுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது. தெலுங்குலேயும் இருக்குது, மலையாள படங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ லியோவில் இருந்தால் திருப்பி தேர்ட் இன்னிங்ஸ், செகண்ட் கூட சொல்லுவேன், தேர்ட் இன்னிங்ஸ் வந்திருக்காங்க. இப்போ விடாமுயற்சி அப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாடலிங் அப்படின்றப்ப எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அவங்கள வச்சு நாங்கள் ஒரு ஃபர்னிச்சர் ஆட் ஒன்று எடுத்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்கள போய் பேசி கமிட் பண்ணிட்டோம். பட்டு அப்போ அதான் அப்கமிங் மாடலிங்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. கிளைண்ட் என்ன சொன்னால், கொஞ்சம் ஃபெமிலியரான மாடலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு மாடலை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தோம். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க பெரிய ஸ்டார் ஆன பிறகு அந்த கிளைண்ட் சொன்னார், நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க, நிறைய ஆட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய விஷயம் அது. என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவங்களுடைய பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 20 வருஷமாகவே ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் நயன்தாரா இவங்க 2 பேர் மட்டும்தான் ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க. மற்ற அதுக்கு பிறகு வந்து நடிகைகள் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும்தான் ஒன்று ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க. இவ்வளோ ஃபேமஸான த்ரிஷா வந்து இடையில அவங்களுடைய மூவிஸ் வந்து சரியாக போகிறதுக்கான காரணம் என்ன சார்? தொடர்ந்து சில படங்கள் தோல்வி தான். தோல்வி, அந்த ஏஜ் ஃபேக்டரு எல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் டல்லாச்சு. வினை தாண்டி வருவாயா அது வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த ஒரு கேப்புக்கு பிறகு வினை தாண்டி வருவாய் தான் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் த்ரிஷாவுடைய கேரியர் எப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஃபால் டவுன் வரும், ஒரு சின்ன கேப் வரும், அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு படம் வந்துடுவாங்க. அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ லியோவில் திருப்பி தேர்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் விடாமுயற்சி வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. மலையாள படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. த்ரிஷா அவர்களுடைய மேரேஜ் வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிடுச்சு சார். எதனால ஸ்டாப் ஆச்சு? ஏன்னா நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, ப்ரொடியூசர் வருண் மணியனோட நிச்சயதார்த்தம் நடந்தது. 2 பேரும் விரும்பி தான் அந்த நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனாங்க. என்ன காரணம்னு பல காரணங்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சரியாக இது கிளாஸ் இல்லை, நீங்கள் வந்து படம் நடிக்கக்கூடாது கல்யாணத்துக்கு பிறகு கண்டிஷன்லாம் போட்டாங்க அப்படின்னு நிறையா தகவல்கள் சொன்னாலும் கூட ஒரிஜினல் காரணம் அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிங்கும்போது அந்த கல்யாணம் அப்படியே நிச்சயதார்த்தம் ட்ராப் ஆச்சு. கல்யாணம் வரைக்கும் போகல, நிச்சயதார்த்தம் வரைக்கும் ட்ராப் ஆச்சு. ஆனால் அவங்க பீக்கில் இருக்கிறப்ப நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. அவங்களால பீக்கில் இருக்கிறப்பே பண்ணாங்க. பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்தடுத்து அவங்க இந்த அளவுக்கு வந்திருப்பாங்களாங்கிறது ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிருந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் த்ரிஷா இருந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டோமே சார், அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, அது அம்பானி வீட்டு கல்யாணத்தோட பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோமே. இது உண்மையா? இல்லை, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அது தவறு கிடையாது, பண்ணுவாங்க. இப்போ எல்லா செலிப்ரிட்டிஸுமே வந்து அவங்க கல்யாணத்தையே ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு யூடியூப் சேனலுக்கு, பெரிய சேனலுக்கு 10 லட்சத்துலேருந்து கோடி ரூபா வரைக்கும் போகுது. அவங்களுடைய அந்த மேரேஜ் ஈவெண்ட்டை ஷூட் பண்ணுறதுக்கு 10 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் சில ஓடிடி நிறுவனங்கள், சில யூடியூப் சேனல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நிறைய சேனல்ஸு, நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கல்யாணம் பண்ண போகிறதாகத்தான் செய்திகள் பரவலாக வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக பண்ணுவாங்க. யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு எதனா தெரியுமா? இல்லை, அதை பற்றின டீட்டெயில் இல்லை. அவங்க அரேஞ்ச் மேரேஜ் தான், ஃபேமிலியில் பார்த்து பண்ணுறாங்க
சினிமா செலிபிரிட்டி கிடையாது, ஃபேமிலியில் உள்ளவங்க தான் பண்ண போகிறாங்க. த்ரிஷா அவங்க வந்து மூவிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் பீரியட் நடித்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப், மறுபடியும் மூவிஸ் நடித்தாங்க, அப்புறம் பெரிய கேப். ஆனாலுமே அவங்களுடைய ஃபேம் வந்து குறையவே மாட்டேங்குது சார். இன்னமும் அந்த டாப்லேயே இருக்காங்களே, எப்படி? இல்லை, அவங்க ஒரு கிளாமரான ஆர்டிஸ்ட்டை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பண்ணியிருப்பாங்க. சாமியாக இருக்கட்டும், வினை தாண்டி வருவையாக இருக்கட்டும், கில்லியாக இருக்கட்டும். அவங்க வந்து என்னென்னா, அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னா, அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் ரொம்ப லீனாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப குண்டாகவும் இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரியான ஒரு சேஃபான பாடி ஸ்ட்ரக்சர். பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நயன்தாராவாக இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும் நிற்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அழகு அந்த செலிபிரிட்டி அதெல்லாம் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க கொஞ்சமாவது இருந்தால் தான் நிற்க முடியும். அது ரெண்டு பேருமே ஈக்குவலாக பண்ணுறாங்க. அதனால தான் திருப்பி ஒவ்வொரு கேப்புக்கு பிறகும் வந்து நிற்கிறாங்க. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி அவங்களோட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸோடையும் அந்த கம்பெனியோடையும் அவங்க நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. சில நடிகைகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியில் கமிட் ஆகிட்டாங்கன்னா அடுத்து அந்த கம்பெனியில் கூப்பிடவே கூடாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏகப்பட்ட கமிட்மெண்ட், ஏகப்பட்ட இது. இவங்க அப்படி இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட். அது தப்பான அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. இப்போ ஷூட்டிங் டேட் தள்ளி போகுது, நீங்கள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுங்க, 10 நாள் பேமெண்ட்டு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிங்கிறதுலாம் கொஞ்சம் அவங்க வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாங்க. அதனால தான் திரும்ப வந்து இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்க அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறாங்க. அவங்கள வச்சு படம் பண்ணுறதுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் நிற்க முடியுது. அவங்க நிற்கிறாங்க, இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறாங்கிறதுக்கு காரணம் அப்படின்றா இதெல்லாம் இருந்தால் தான் நிற்க முடியும். ஒரு கம்பெனியில் போயிட்டு ஃபேமிலியோட கூட்டு போய் தங்குறது, வெளிநாடு ஷூட்டிங் போகிறது, ஃபேமிலியோட கூட்டு போகிறது, எங்களுக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு சொல்லி அந்த ஒரே படத்தில் அந்த ஒரு கம்பெனியை வந்து சில நடிகைகள்லாம் காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் த்ரிஷா மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனியோட இணக்கமாக இருக்கிறாங்க. அதனால தொடர்ந்து வந்து த்ரிஷாவை வச்சு படம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குநராக இருக்கட்டும், கூட நடிச்ச நடிகர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கூட, இப்போ விடாமுயற்சியெல்லாம் கூட 2-3 டேட் அவங்க மாறி போச்சு. இருந்தாலும் கூட டேட்டு கேட்டால் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அந்த படத்துக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுனால தான் தொடர்ந்து அவங்களால நிற்க முடியுது. ஆக்டர்ஸ் எல்லாமே பொதுவாக நிறைய படங்கள் ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாமர் ரோல்ஸை கையில் எடுப்பாங்க. பட் த்ரிஷா எடுக்காததுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, ஆரம்பத்தில் தான் அந்த கிளாமர் விஷயத்தில் பெருசாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா படத்துலையுமே வந்து பெருசாக கிளாமர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப வல்கரான கிளாமர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. செலக்டடான இதான் பண்ணுறாங்க. அதை அவங்க ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் கூட அவங்க ரொம்ப நாள் நிற்கிறதுக்கு ஒரு காரணம். ஆரம்பத்துலேருந்து கேரக்டர் வைஸு அதில் நமக்கு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கா, ரொம்ப கிளாமராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறாங்க. எல்லாரையும் காட்டிலையும் அது ஒரு தமிழ் பொண்ணு, தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த பொண்ணுனால அந்த விஷயங்களில் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. ரொம்ப கிளாமராக பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரெண்டாவது வந்து அவங்க கிளாமராக பண்ணாலும் பெருசாக அவங்களுக்கு வந்து எடுபடாது. அப்படிங்கும்போது அதனால் செலக்டடான தான் அவங்க கேரக்டர் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தெரியும், த்ரிஷா அவர்களும் நயன்தாரா அவர்களும் ஒன்றா தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க. பட் நயன்தாரா அளவுக்கு த்ரிஷாவால் ஃபேமஸ் ஆக முடியலையே, ஏன் சார்? இல்லை, நயன்தாராவுக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க. மேலே வரணும். நயன்தாராவும் இவங்களும் 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. நயன்தாரா இப்போ அது தெரியும், கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தை பிறந்துருச்சு. இருந்தாலும் கூட அவங்க நயன்தாரா வேற ஒரு கேட்டகரியில் போயிட்டாங்க. ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க, படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, திருமணம் பண்ணிட்டாங்க, குழந்தைகள் பண்ணிச்சு, அவங்க வேறு கேரக்டர். இன்றைக்கும் வந்து இன்றைக்கி 2 பெரிய ஹீரோ படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் இல்லை, ஒரு பெரிய சாதனை இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு ஹீரோயின் இன்னைக்கு கரண்டில் பண்ணிகிட்டு இருக்க 2 பெரிய ப்ராஜெக்டில் வந்து ஹீரோயினாக கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்கிறாங்கனாலே அதுவே ஒரு பெரிய சாதனை. ஹீரோ பண்ணுவாங்க, ஹீரோயின்லாம் இன்னைக்கு உள்ள ஹீரோயின்லாம் வந்து 4 படம் 3 படம் பண்ணுறாங்க, அதோட போயிடுறாங்க. அடுத்து யாருன்னே தெரியல, அந்த பேர் கூட நமக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு நடிகை வந்து இன்னைக்கும் பெரிய ப்ராஜெக்டில் இருக்கிறாங்கனாலே அதுவே பெரிய சாதனை இல்லை. இப்போ நயன்தாரா கூட நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு ஹீரோயினாக பண்ண முடியல, வேறு தான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல. த்ரிஷாவோட ஸ்க்ரீன் பேர் அப்படின்னா நீங்கள் யாரை சார் சொல்லுவீங்க? ஒருத்தர் சொல்ல முடியாது. சிம்பு சொல்லலாம், அப்புறம் வந்துட்டு விக்ரம் சொல்லலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். விக்ரம் த்ரிஷா பேர் நல்லாயிருக்கும். விஜய் சொல்லவே வேணாம், நிறைய பேர் அவங்களுக்கு செட் ஆகும். அவங்க எல்லாரும் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒருத்தர் சொல்ல முடியாது, நிறைய பேர் சொல்லலாம்ல. எல்லாருமே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சார், விஜய் அவங்களுக்கும் சங்கீதா அவங்களுக்கும் பிரச்சனை, டிவோர்ஸ், இதுக்கெல்லாம் காரணம் வந்து த்ரிஷா தான் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லையே, அவங்க இப்போ அவங்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு ஃபங்க்ஷனில் கூட வந்து பார்த்துட்டு போனாங்க. அதெல்லாம் ரூமர், அதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. த்ரிஷானால தான் வந்து இது பண்ணிட்டாங்கிறதெல்லாம் ஒரு ரூமர், கட்டுக்கதை தான். பொதுவாகவே சினிமாவில் வந்து ரீஎன்ட்ரி ஆகிற ஆக்டர்ஸ் எல்லாமே பெருசாக சர்வை பண்ண முடியாது. த்ரிஷா வந்து சர்வை பண்ணுவாங்களா சார்? த்ரிஷா வந்து 3 தடவை ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பீக்கில் போயிட்டு இருக்கு, ஒரு டவுன் ஆச்சு, லேசாக பிறகு அப்படியே பீக்கில் போனாங்க, சாமி போனால் டவுனு, அதுக்கு பிறகு திருப்பி ரீஎன்ட்ரி. இது 3வது முறை ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. 3 முறையுமே வந்து ஒரு லாங் ஸ்டாண்டாக வந்து நின்றுட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது
அவங்க இன்னும் கொஞ்ச நாளுக்கு திருமணம் பண்ணுற வரைக்கும் ஹீரோனாக தான் இருப்பாங்க. சமீபத்தில் த்ரிஷா அவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சப்போஸ் மேரேஜ் ஆச்சு அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் அவங்க நடிப்பாங்களா? அது வந்து அவங்களா டிசைட் பண்ணுறது தான், பண்ண போகிறாங்களா இல்லை அவங்க ஃபேமிலியில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் திருமணம் பண்ணுற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் டேட் வரைக்கும் அவங்க ரொம்ப பிஸியான ஒரு ஹீரோயினாக தான் இருக்காங்க. த்ரிஷா அவர்கள் இடையில வந்து ஆக்டிங்க்கு ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. அந்த டைம் பீரியட்ல என்ன சார் பண்ணிட்டு இருந்தாங்க? தெலுங்கு படம் பண்ணாங்க, மலையாள படம் பண்ணாங்க, கன்னட படம் பண்ணாங்க, நிறைய படங்கள் அதர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதர் லாங்குவேஜில் அவங்க ரொம்ப ஒரு தெலுங்குல தமிழில் எப்படி ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கோ அதே மாதிரி தெலுங்குலையும் த்ரிஷாவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில இதுக்கு முன்னாடி நடிச்ச இந்த ஆக்ட்ரஸ் எல்லாமே காணாம போயிட்டாங்களே சார். இப்போ எதனால? இல்லை, ஒரு ஏஜ் ஃபேக்டர், ரெண்டாவது அவங்க சூஸ் பண்ணுற ஸ்டோரிஸ், அப்புறம் அவங்க நடிகைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு போர் அடிச்சு இது வேணாம், நமக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் மாதிரி செட்டில் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்த நடிகையாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு இந்த சினிமா லைஃப்ங்கிறது போர் அடிச்சிடும். காலை 6 மணிக்கு போயிட்டு திருப்பி நைட் 9 மணிக்கு வர்றது, ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும் போது அவங்க ஒரு அவங்களுக்குண்டான வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போர் அடிச்சிடும், எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்த நடிகையாக இருந்தாலும் சரி. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே அந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் போகிறாங்களே ஒழிய சிலர் வாய்ப்புகள் கிடைக்காம அப்படியே ஒதுங்கிடுவாங்க. சிலருக்கு வந்து பீக்கில் இருக்கிறப்பே கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. அம்பியா அதெல்லாம் வந்து பீக்கில் இருக்கிறப்பே கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே அந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடும், அதுக்கப்புறம் அப்படியே போயிடுவாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, பட் நிறைய பேர் மேலே நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலும் த்ரிஷா மீது மட்டும் இவ்வளோ கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, இன்னைக்கு நேரத்து கிடையாது. த்ரிஷா பற்றி ஆரம்பத்தில் த்ரிஷா வேலையில் வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் போச்சு, இனி அவங்க இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுவாங்கன்னு ஒரு ஆரம்பத்தில் கிளப்பிட்டாங்க. எப்பயுமே ஒரு ஆள் வந்து ஒரு வளர்ந்து வர்றப்ப த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. தனியாக வந்து போராடி ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி ஆடில் சின்ன சின்ன ரோல் பண்ணி அதுக்கு பிறகு தான் ஹீரோயின் ஆகி பெரிய ஹீரோயினாக உச்சத்துக்கு போனாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது அங்கே ஒரு இடத்துல ஒரு வளர்ச்சி அடைகிறப்ப ஒரு எதிர்ப்புகளும் வரும் இல்லையா, அதை சமாளிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் தடுமாறினாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தாலும் லெஃப்டில் டீல் பண்ணிட்டு போகிற அளவுக்கு பக்குவப்பட்டான் த்ரிஷா. ஏன்னா ஒரு 20 வருஷம் ஒரு பயணம்ங்கிறதுலாம் ஒரு பெரிய பயணம். சார் முதல்ல கோட் படத்தில் ஸ்னேகாவுக்கு பதிலாக த்ரிஷா தான் நடிக்கிறதா இருந்தது சார் அந்த ரோலுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏன் அவங்க நடிக்கலை அப்படின்னா இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் போயிட்டு இருக்குல்ல சார், விஜய் த்ரிஷாவும் ஒன்றா இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்றதுனால தான் அவங்க நடிக்காமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்குக்கு வந்து இவங்க டான்ஸ் ஆனதுக்கு காரணமே விஜய் தான். ஏன்னா பாலிவுட்ல இருந்து கூட ஆஃபர் வந்து கூட த்ரிஷா பண்ணலை. இல்லை, உண்மையிலே த்ரிஷா தான் முதல்ல பண்ணுறதாக இருந்தது, ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பட் ஆனால் அவங்க டேட் கிடையாது. அவங்க அந்த நேரத்தில் 2-3 படங்கள் பிஸியாக பண்ணி மலையாள படங்கள் பண்ணியிருந்தாங்க, தமிழில் சில படங்கள் பண்ணியிருந்தாங்க. டேட் இஷ்யூ வந்துச்சு, அதனால அவங்க நடிக்க முடியல. அது ஒரு காரணம். ரெண்டாவது இந்த கிசிஸ் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள போட்டால் வந்து அது கன்ஃபார்ம் ஆயிருங்கிறதான் கிடையாது. அப்படின்னா ஏன் அந்த பாட்டை வச்சுக்க, அந்த பாட்டு வச்சோன்னா தேட்டரை கை தட்டுறாங்க, தேட்டரை சிரிக்கிறானே. அப்போ நீங்கள் தெரிஞ்சே தானே வைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, வச்சா இதை வந்து இது பேசுவாங்கன்னு தெரிஞ்சே தானே வைக்கிறீங்க. அப்போ இந்த காசிப்பை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்திருக்கீங்க. என்னென்ன ப்ரொமோஷன் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து படத்தில் போட்டிருக்கீங்க. டோனியை கொண்டு வர்றீங்க, இந்த பக்கம் அஜித்தை கொண்டு வர்றீங்க, இந்த பக்கம் விஜயகாந்தை கொண்டு வர்றீங்க. இந்த மாதிரி ஒரு காசிப் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த காசிப்புங்கிறது வந்து இவங்களே கிளப்பி விட்ட காசிப்பான்னு தெரியல. படம் ரிலீஸ் ஆகிற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி த்ரிஷா விஜய்ங்கிற மாதிரியான ஒரு காசிப் பரபரப்பாக போச்சு. அது விஜய் சம்மந்தப்பட்ட ஆட்களே பரப்புனாங்க அந்த செய்தியை. வாட்ச் பண்ணுறவங்க நிறையா பேருக்கு நல்லா தெரியும் யார் பரப்புனாங்கன்னு. பட் கொஞ்ச நாள் கழிச்சு அதை அப்படியே எப்படி பரப்புனாங்க, மழுப்புனாங்க. பட் கடைசியில் அந்த பாட்டில் அந்த கொண்டு வந்துருக்காங்க. அப்போ இந்த படத்துக்காக இந்த காசிப்பை இவங்களே பரப்பியிருக்காங்கன்னு ஒரு சந்தேகமும் இருக்குது இப்போ. அப்படிங்கும் போது இது வந்து டேட் இஷ்யூ கிடைக்கல. பட் இவங்க வந்து அதெல்லாம் தெரிஞ்சே தான் வச்சாங்க. ஈசன் விஜய்லாங்க விஜய் கூட சேர்ந்து தொடர்ந்து படம் பண்ணுறாங்க, நல்ல ஒரு இது கப்பேராக இருக்காங்க, ஆல்ரெடி ஹிட் கொடுத்த கப்பலாக இருக்கிறாங்க. ரெண்டாவது தமிழில் ஒரு பெரிய ஹீரோ கூட பண்ணுறப்போ அவங்களுக்கு திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். பேமெண்ட்டும் நல்ல பேமெண்ட்டு, எல்லாம் சேர்ந்து தான். இது வந்து பர்டிகுலராக இதில் வந்து கண்ணு காது மூக்கு வச்சு சார் பேமெண்ட்டும் நல்ல பேமெண்ட்டு, ஒரு பெரிய படம், அது தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கட்டும், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. சினிமா டுடே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.